அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு நல்ல பரக்கத் வாய்ந்த குர்ஆன் வசனத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தலைப்பே அப்படி தான் அமைஞ்சிருக்கு, பரக்கத்தான வசனம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வசனத்தை நாம் அடிக்கடி வீட்டில் ஓதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதில் நமக்கு நிறைய வீட்டில் பரக்கத் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் அல்லாஹுடைய திருநாமம் இருப்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் அல்லாஹுடைய திருநாமம் இருக்குது, இதை அடிக்கடி ஓதிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நிறைய பரக்கத் ஏற்படும் அப்படின்னு சொல்லி, அதிகமான பரக்கத் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன வசனம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்த்துருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அத்தியாயம் 3 வசனம் 1, 2. இது நாம் அடிக்கடி இந்த வசனத்தை ஓதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் நிறைய பரக்கத் ஏற்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் மனனம் செஞ்சு வச்சு அடிக்கடி ஓதுனீங்கன்னா உங்களுடைய வீட்டில் பரக்கத் அதிகரிக்கும். பரக்கத் அதிகரித்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா தேவைகளும் நிறைவேறும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வீட்டில் பரக்கத்தை அதிகப்படுத்துங்க. பரக்கத்து இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு எல்லாமே நிறைஞ்சு இருக்கும். அதனால் இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இதை மனனம் செஞ்சு வச்சு அவங்களுடைய வீடுகள்லேயும் பரக்கத்தை அதிகப்படுத்தட்டும். இன்ஷா அல்லாஹ் இதை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு நல்ல குர்ஆன் ஆயத்தோடு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.